துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மாரிமுத்துவை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நன்றி நன்றி. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போவது உறுதி. அதுக்கு இந்த திருத்துறைப்பூண்டியில் இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு கதிர் அறிவால் சின்னத்தில் மிகப்பெரிய போட்டோ மறந்துருங்க. இல்ல நான் போட்டோ காட்டுறேன். நம்ம தலைவர் திரும்ப சொல்றது, இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா, டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி, இதுதான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது. தமிழ்நாடு அணிக்கு திமுக தான் அணி தலைவர், கேப்டன், நம்முடைய தலைவர் தான் கேப்டன். நம்ம ஏன் டெல்லி அணின்னு சொல்றோம்? டெல்லி அணியில் யார் இருக்கா? திரு மோடி அவர்கள். நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்மா, நம்ம 5 வருஷத்தை இவ்வளவு பண்ணியிருக்கோம்னு சொன்னோமே. நம்முடைய திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது விதத்தில் துணை நின்றுருக்கா? ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்லைம்மா. இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. நம்முடைய நிதி உரிமை பறிக்கப்படுது, நமக்கு வர வேண்டிய நிதி தொகை தரல. இது எல்லாத்தையும் யார் கூட கேட்டிருக்கணும்? நம்முடைய முதலமைச்சர் குரல் கொடுத்து இதற்கு எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிறாரு, எங்களுக்கு வர வேண்டிய உரிமைகளை கொடுங்கன்னு கேட்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு? மோடியுடைய நம்பர் 1 அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. கரெக்டா? நீங்க மொரட்டு பக்தர்கள் பார்த்துருப்பீங்களா? மொரட்டு தொண்டர்கள் பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு மொரட்டு அடிமைய? திரு மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலதான் அவர் கோச்சிக்கிட்ட என்ன சொன்னாரு? என்ன கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. செத்து போயிருக்கணும்ட்டாருமா, என்ன உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. பரவாயில்ல, அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன். என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்ன அனுபவம் இருக்கு அப்படின்ட்டாரு. உண்மைதான், எனக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம்லாம் கிடையாது. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா. இது தாமா சொன்னேன். இது இப்படிதாமா அவர் முதலமைச்சர் ஆனாரு. 2017ஆம் ஆண்டு மக்கள் ஒன்றும் தேர்ந்தெடுக்கல. மக்கள் தேர்ந்தெடுத்தது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மா இறந்து போன பிறகு இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். பதவிக்காக பொறுப்புக்காக யார் காலையும் விழுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இதைத்தான் சொன்னேன். உடனே என்கிட்ட கோச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், காலில் விழுந்தேன், இப்போ என்ன தப்பு? எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, முதலமைச்சர் ஆக்கினாங்க, அதனால விழுந்தேன் அப்படின்றாரு. காலில் விழுந்தது தப்பு கிடையாது, நான் அதை சொல்லலை. நான் கேட்குறது, அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனீங்கல்ல, அப்புறம் ஏன் அந்த அம்மா காலை வாரி விட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க நேற்றுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி சொல்கிறது கரெக்டு தான், அந்த ஆள் என் காலில் விழுந்தது உண்மைதான், இப்போ என் காலை வாரி விட்டதும் உண்மைதான் அப்படின்னு இப்போ அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம இனிமேல் அமைதியாக இருப்போம். இனிமேல் அதுக்குள்ளே போக வேணாம், அந்த பிரச்சனைக்குள்ளே போக வேணாம். ஃபோட்டோவை மறந்துருங்க. இனிமேல் ஃபோட்டோ காட்டப்படாது. புது ஃபோட்டோ வர வரைக்கும் இனிமேல் இந்த ஃபோட்டோ வேணாம். அதனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், வர்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கிறாங்க, பழி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்குற எதையும் கொடுக்கறது இல்லை, மாநில உரிமைகள்லாம் பறிக்கிறாங்க. நாம அதனால ஒன்றிய பாஜகவுக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கிறத இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம நிரூபிச்சு காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா? வெற்றி உறுதியா? தோழர் மாரிமுத்துடைய வெற்றி உறுதியா? கதிர் அறிவால் சின்னத்துடைய வெற்றி உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணுதான். உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு. கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி 12, ஏப்ரல் தேர்தல் தேதி என்னைக்கு? 23. இன்னும் 12 நாட்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 12 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. பேசுங்க, ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு பேசுங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பேசுங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பேசுங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.